இதனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஒப்புக்கொண்டேன். சரி, அந்த மகரை கொடுத்துருங்கண்ணே. அது மகரை கொடுத்துட்டு பயணம் மகரு கொடுக்குறாங்க. எந்திரிச்சு மகரை காட்டிட்டு கையில் காட்டிட்டு. ஆமாம், இவ்வளோ நிமிஷம் அந்த ஏந்திங்க மகரை வாங்கிடும். மகரு கொடுக்குறாங்க. சரி, உட்காந்து ஸ்டாண்ட் இந்த பக்கம் இந்த பக்கமா இல்லை எப்படி अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புமிக்கவனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் அருளால் அவனுடைய தூதர் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய திருமண நிகழ்விலே நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு வழிமுறைதான் திருமணம் என்பது. இந்த உலகத்திலே இறைவன் கோடான கோடிகளை படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளை இறைவன் ஜோடியாக அமைத்து பல்கி பெருக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஜோடியாக இறைவன் அமைத்திருக்கின்றான். அதற்காக இறைவன் ஆசை உணர்வுகளையும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான். அந்த ஆசை உணர்வுகளை இறைவன் அனுமதித்த வழியிலே அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் என்ற ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டியிருக்கின்றது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை குறித்து நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது அந்நிக்காஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணத்தை குறித்து நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது இது என்னுடைய வழிமுறை, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றார்களோ ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது. திருமணம் என்ற அந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றார்களோ, சக்தி இருந்தும் யார் திருமணம் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப திருமணம் என்பது நபி அவர்கள் காட்டிய முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். அந்த திருமணத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் நடத்தப்படக்கூடிய அந்த திருமணம் என்பது நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி நடத்தப்படுகிறதா என்றால் நிச்சயமாக அந்த திருமணத்திலே நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுவது கிடையாது. ஊரிலே எது நடைமுறையில் இருக்கிறதோ, மக்கள் எதற்கு பழகி இருக்கின்றார்களோ அதை தான் திருமணத்தினுடைய வழிமுறைகளாக செய்யக்கூடிய காட்சியை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். திருமணத்தினுடைய முதல் அம்சம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு திருமணம் என்றால் மக்களுடைய மனதில் எப்படி இருக்கிறது, அது ஆடம்பரமாக நடத்தப்பட வேண்டும். திருமணம் என்றால் அது எளிய முறையில் நடத்தப்படக்கூடாது. அப்பொழுதுதான் அது திருமணம், அது கல்யாணம், இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை போன்ற உள்ள ஒரு காரியம் என்று மக்களுடைய மனதிலே இருக்கின்றது. அப்படி ஒரு நம்பிக்கையில், அப்படி ஒரு செயல்பாட்டில் சில பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திருமணத்தினுடைய முதல் அம்சம் என்னவென்றால் அது எளிய முறையில் இருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள், வழிகாட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள், இன்ன ஆலமு நிக்காஹி பரக்கத்தன் ஐஸ்ருஹு மௌனத்தன், எந்த திருமணம் குறைந்த செலவிலே நடத்தப்படுமோ, எளிய முறையில் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் எந்த திருமணம் நடத்தப்படுமோ அந்த திருமணம் தான் பரக்கத்துடைய திருமணம். பரக்கத் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே இறைவன் வழங்கக்கூடிய மறைமுகமான ஒரு அருள் வளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே தன்னுடைய அருள் வளத்தை வழங்குகிறான். அந்த அருள் வளம் என்பது சில அருள் வளம் நம் கண்கூடாக நாம் பார்க்கலாம், அதை நம்முடைய சிந்தனை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் ரப்புல் ஆலமீன் சில அருள் கொலைகளை, சில அருள் வளங்களை இந்த உலகத்தில் இறைவன் வழங்குகிறான். அதை நம்முடைய அறிவை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான ஒரு அருள் வளம் தான் பரக்கத் என்பது. அந்த பரக்கத் எந்த திருமணத்தில் இருக்கிறது என்றால் எது குறைந்த செலவில் நடத்தப்படுமோ, எளிய முறையில் நடத்தப்படுமோ அந்த திருமணத்தில் தான் அந்த மறைமுகமான அருள் வளம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த அருள் வளம் சில பேர் எப்படி பார்க்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, மக்கள் நம்மளை மெச்சுறாங்களா, மக்களுடைய முகத்தாட்சனை மாத்திரமே வச்சு திருமணத்தை நடத்துகிறார்கள். ஏன் எளிய முறையை நடத்தினா 4 பேர் குறை சொல்லுவாங்களே, என்ன கல்யாணம், ஒரு சம்சாட்டியோடு நிறுத்திட்டானே, ஒரு சாப்பாடு போடலையே, ஒரு வார்த்தை சொல்லலையே என்று அதை ஒரு குறை சொல்வார்களே என்பதற்காகவே திருமணம் என்றால் அதுக்கு பெரிய பந்தல் போடணும், அதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பாகவே தயாராக வேண்டும், அதற்கென்று பத்திரிகைகள் அடிக்க வேண்டும், எல்லா மக்களையும் கூப்பிட வேண்டும், திருப்பூரம் கூப்பிட வேண்டும், சொந்தக்காரர்கள் அனைவரையும் கூப்பிட வேண்டும், தெரிந்தவர்களை கூப்பிட வேண்டும், அப்போதான் அது கல்யாணம் என்ற ஒரு ரீதியில் வைத்திருக்கிறார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், திருமணம் என்பது எளிமையாக நடத்தப்பட வேண்டும், எளிய முறையில் நடத்தப்பட வேண்டும், அதுதான் பரக்கத் இருக்கிறது.
இந்த செய்தியில நம்ம இன்னொன்னையும் பார்க்கலாம். நபி அவர்கள் சொல்கின்றார்களே, இந்த அறிவுரை யாருக்கு? எளிய முறையில் நடத்த வேண்டும் என்று, அதில்தான் பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்களே. இந்த அறிவுரையை நபி அவர்கள் முக்கியமாக யாருக்கு சொல்கின்றார்கள் என்றால் செல்வந்தர்களுக்கு. ஏன்னா செல்வந்தர் தான் ஆடம்பரமா நடத்துவான். எளியப்பட்ட மக்கள், பாவப்பட்ட மக்கள், அவர்களிடத்தில் அதுக்கான வசதி இருக்காது. அவங்க எளிமையா தான் நடத்துவாங்க. அவங்களுடைய திருமணத்தில் பெரிய ஆடம்பரம் இருக்காது. அப்ப ஆடம்பரத்தை யார் செய்வார்கள்? யார் ஊரில் ரொம்ப செல்வந்தர்களாக, ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக, அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பணத்தை வெளிப்படுத்தணும், தன்னை எல்லோருமே பெரிய செல்வந்தர் என்று நினைக்கணும், நம்ம கல்யாணத்தை ஊர் முறை பேசணும். அப்படி அவர்கள் தான் அந்த திருமணத்தில் தாறுமாறாக பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய அவங்களுக்கு தான் சொல்றாங்க, நீங்க எளிய முறை நடத்துங்க. எளிய முறை நடத்தக்கூடிய திருமணம் தான் பரக்கத்துடைய திருமணம். அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து நம்முடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்வாங்க, இவங்க என்ன சொல்வாங்க, நம்மள 4 பேர் குறை சொல்வாங்களே, அது நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் மனிதர்களை பொறுத்தவரை நாம எவ்வளவுதான் செலவு பண்ணினாலும் மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது. இது மனிதர்களுடைய இயல்பு தன்மை. இப்போ ஒருத்தர் நிறைய செலவு பண்றாரு, கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு திருமணத்தை நடத்துறாருன்னா குறை சொல்லாம இருப்பாங்களா? ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. அதுல ஏதாவது குறை சொல்ல முடியுமா என்பதுதான் மனிதர்களுடைய மனம் செல்லுமே தவிர திருப்தி காணக்கூடிய ஒரு நிலை மனிதர்களிடத்தில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்கின்றார்கள், 2 தங்கத்தாலான ஆறுகள் ஓடினாலும் 3வது ஒன்றை மனுஷன் எதிர்பார்ப்பான். இது மனிதனுடைய இயல்பான தன்மை. ஒருத்தர் கோடி கணக்கில் செலவு பண்றாரு, நம்ம யாரும் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம கல்யாணத்தை எல்லாரும் பேசணும் என்று நினைத்து செலவு பண்ணினாலோ எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை நாம் எளிய முறையில் திருமணத்தை நடத்தினோம். ஆனால் அந்த திருமணத்தில் அல்லாஹ் என்ன பார்க்கின்றான்? இவன் செல்வம் இருந்தும் மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வழிமுறையை கடைபிடித்து எளிய முறையில் நடத்துகிறானே என்று அந்த திருமணத்தில் இறைவனுடைய பரக்கத் அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறான், அதிகமாக வழங்குகிறான். அப்ப நம்ம அதை தான் எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய திருமணத்தை எளிய முறையில் நடத்துவதற்கு அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கின்றான் என்றால், அலம் தர கைஃப வரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன். இந்த தூய கொள்கைக்கு உள்ள உதாரணம் ஒரு தூய மரம். தூய மரம் எப்படிப்பட்டது என்றால் அதனுடைய வேர்கள் பூமியில ஆழ பதிந்ததாக இருக்கும். ஓ ஃபருஹா பிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் வானளாவ உயர்ந்து இருக்கும். தூத்தி உக்கலஹா குல்லஹீனி பிஇذن ரப்பிஹா, எல்லா நேரத்திலும் அதனுடைய பலனை அது தந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த கொள்கை ஒருவனுடைய இடத்தில் வருமையானால், இந்த ஏகத்துவ கொள்கை ஒருவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும் என்றால் அந்த கொள்கை அவருடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நன்மை பயக்கக்கூடியதாக, நலன் நாடக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப இந்த கொள்கையை இன்னைக்கு நாம மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொள்கை மக்களுக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கின்றோம், எத்தனையோ திருமணங்கள் ஆடம்பரமாக நடத்தப்படுகின்ற பொழுது இந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதை புரிந்து செயல்படக்கூடியவர்கள் தங்களுடைய திருமணத்தை எளிய முறையில் நடத்துவதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு திருமணம் தான் இந்த திருமணம். பார்த்தோம் எப்படி நடத்துகிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை. எளிய முறையில் நடத்தப்பட வேண்டும். ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. பந்தல் இருக்கிறதா, பத்திரிகை அடிக்கப்பட்டிருக்கிறதா, ஒன்றுமில்லை. ஒரு மாதத்துக்கு முன்பாகவே ஊர் முழுக்க கூப்பிடப்பட்டிருக்கிறதா, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணத்தை எளிய முறை நடத்த சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று திருமணத்தின் பொழுது ஆண் தான் பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்ற பொழுது, வாத்து நிசா சதகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்களோ அந்த பெண்களுக்கு மகரை மனமுவந்து கொடுத்து விடுங்கள். மனமுவந்து கொடுங்கள் என்றால் அந்த பெண்ணிடத்திலிருந்து எதையும் பெறக்கூடாது. நகையாக, பணமாக, சீராக எதையும் கேட்கக்கூடாது, எதையும் பெறக்கூடாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லுகின்றான். ஆனால் இன்னைக்கு அந்த வழிமுறையும்
திருமணங்களில் மீறப்படுகிறது. திருக்குர்ஆன் கொடுக்க சொல்கிறதா? இல்லை இல்லை, நாங்கள் வாங்குவோம், டிமாண்ட் வைப்போம், 50 பவுன் நகை போடு, இத்தனை லட்சம் ரூபாய் தரணும், இன்னென்ன பொருள் தரணும் என்று நாங்கள் ஒப்பந்தத்தின் அந்த திருமணத்தை பேசக்கூடிய நேரத்திலேயே நாங்கள் இந்த டிமாண்டுகளை போட்டு தான் அதுக்கெல்லாம் அவங்க ஒத்து வந்தாதான் திருமணத்தை பேசி முடிவு செய்து திருமணம் நடைபெறும். இல்லை என்றால் அதற்கு யார் ஒத்து வருகிறார்களோ அந்த பெண்ணை பார்த்து எங்களுடைய பிள்ளைக்கு நாம கல்யாணம் முடிப்போம் என்று இருக்கிறார்களே, இது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த போதனைக்கு எதிரான முரணான ஒரு காரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு மனமு வந்து நீங்கள் மகரை கொடுங்கள். ஆண்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய மணமகன்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அப்ப இந்த கட்டளையை நாம முழுமையாக எடுத்து நடக்கணும். பெண்ணிடத்தில் இருந்து நகையாகவோ பணமாகவோ சீர் பொருட்களாகவோ எதையும் பெறக்கூடாது. அது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த போதனைக்கு அந்த கட்டளைக்கு எதிரான ஒன்று. அப்படி திருமணம் நடத்தினால் நாளை மறுமையில் நம்ம வெற்றி பெறுவோமா? இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை கிடையாது. அப்ப மறுமை வாழ்க்கையை நாம் வெற்றி பெறுவதாக இருந்தால் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த போதனையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அப்ப ஒண்ணு, திருமணம் என்பது எளிய முறையில் இருக்க வேண்டும். இரண்டாவது, பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும். பெண்ணிடத்திலிருந்து எதையும் பெறக்கூடாது. இந்த சகோதரர் தான் மனம் செய்யக்கூடிய இந்த பெண்ணுக்கு 8 கிராம், அதாவது 1 பவுன் செயினை மகராக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த மதிப்பு என்பது 1,12,000 ரூபாய் மதிப்பு பெறக்கூடிய அளவுக்குள்ள இந்த தங்கத்தை தான் மனம் செய்யக்கூடிய இந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்து திருமணம் நடத்தக்கூடிய நிகழ்வை பார்க்கின்றோம். இதுதான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய போதனை. ஒரு காலத்தில் மகர் என்பது இருந்தது. எப்படி? 101 ரூபாய், 501 ரூபாய், 1001 ரூபாய் என்று. அப்ப இதையெல்லாம் இன்னைக்கு மாற்றி அமைத்தது இந்த கொள்கையினுடைய பிரச்சாரம் தான். மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, இறந்தவர்களிடத்தில் போய் கையேந்த கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை தான், இந்த ஏகத்துவம் தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய போதனை மகர் கொடுத்து திருமணம் செய்யணும். அதே போன்று விருந்து வைப்பதாக இருந்தால் கூட அதிலும் எளிய முறையை கடைபிடிக்க சொல்கிறது. ஒருவருக்கு சக்தி இருக்கும் என்றால் அவர் வலிமா விருந்து கொடுக்கணும். வலிமா விருந்து யார் கொடுக்கணும்? திருமணத்தை முன்னிட்டு கொடுக்கப்படக்கூடிய விருந்து என்பது ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு அப்படியா இருக்கிறது? ஒரு கல்யாணம்னா எத்தனை விருந்து? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 விருந்து முடிஞ்சிடும். கல்யாணம் முடிச்ச பிறகு தொடர்ந்து 1 வாரம் 2 வாரம் விருந்து தொடர்கிறது. சாப்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் திருமணத்தை ஒட்டி செய்யக்கூடிய விருந்து என்பது, கொடுக்கக்கூடிய விருந்து என்பது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய காலத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க திருமணம் செய்யறாங்க. திருமணம் செஞ்சுட்டு ரசூல் பள்ளிவாசலுக்கு வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னப்பா உன்னுடைய ஆடையில நறுமணத்தினுடைய அடையாளம் இருக்கிறதே, எது விசேஷமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க சொல்றாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணம் செய்திருக்கிறேன். ஒரு அன்சாரி பெண்ணை பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையின் அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்து நான் ஒரு பெண்ணை, அன்சாரி பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னவன அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியா? அவங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களை பொறுத்தவரையும் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அவங்க வியாபாரம் செய்து கொஞ்சம் வசதி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஆட்டை அறுத்து நீ மக்களுக்கு வலிமா விருந்து கொடு, திருமண விருந்து கொடு என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதுல என்ன பார்க்கின்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடு என்று சொல்லுகின்றார்கள். அந்த மக்களுக்கு ஒரு ஆடு என்பது அற்பத்தின் அற்பமானது. அவங்களுடைய பிரதான உணவை இறைச்சியாக இருந்தது. ஒரு ஆடெல்லாம் சாதாரணமா ஒரு ஏழைப்பட்டவனுக்கு சொல்லக்கூடிய ஒன்று. அப்ப எளிய முறையில் அந்த விருந்தை ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்றாங்க. நபி அவர்கள் திருமணம் செஞ்சாங்க. நபி அவர்களுக்கு ரொம்ப வறுமைக்கு உட்பட்ட நிலையில இருந்தாங்க. அவங்க கொடுத்த வலிமா விருந்து என்னது? பிரியாணி போட்டாங்களா, நெய்ச்சோறு போட்டாங்களா, தேங்காய் சோறு போட்டாங்களா, மந்தி போட்டாங்களா? ஒண்ணு இல்ல. ஒரு மாவு உரண்டை, நெய் பாலாடை கட்டியெல்லாம் சேர்த்து ஒரு மாவு உரண்டைய
அல்லாஹ்வுடைய தூதர் வலிமா விருந்தா கொடுத்தாங்க. இன்னைக்கு இதெல்லாம் வலிமா விருந்து கொடுத்தா இதெல்லாம் ஒரு சாப்பாடுன்னு சொல்லி கேட்டு போவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படிதான் வழிகாட்டினார்கள். திருமணம் என்பது எளிய முறையில் இருக்கணும். விருந்து என்பது ஒரே ஒரு விருந்து, அது வசதி இருந்தது என்றால் மாப்பிள்ளை சார்பில் கொடுக்கணும். இன்னைக்கு பெண் வீட்டு விருந்து எத்தனை விருந்து, மறுவீட்டு சாப்பாடு, கல்யாணத்து அன்னைக்கே பல விருந்துகள். அப்ப இதெல்லாம் இஸ்லாம் காட்டாத ஒரு வழிமுறை, இஸ்லாத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை மீறக்கூடிய ஒன்று. இதை நாம கைவிட வேண்டும். இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அப்படி நாம செயல்படுத்தணும். அதற்கு மாற்றமாக நபி அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ, அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டானோ அதற்கு மாற்றமாக நம்ம செயல்படுமையானால் அது மறுமையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தேடி தந்துவிடும். அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான், ஒமன் யஸில்லாஹு வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து அவனுடைய வரம்புகளை, அவன் விதித்த வரம்புகளை, அவன் கட்டளையிட்ட காரியங்களை யார் மீறுகிறார்களோ இத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, நிலையான நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய கடுமையான எச்சரிக்கை. அப்ப நாம எந்த விஷயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் எப்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், அதை மாத்திரமே நம்ம எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய திருமணங்களை அமைத்தோமையானால் அது நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று தரும், நன்மையை பெற்று தரும். இதை நம்ம கவனத்தில் வைத்து நம்முடைய திருமணங்களை அப்படி அவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு திருமணம் பண்றோமா, ரசூலுல்லாஹ் இப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க, திருமணத்தினுடைய வழிமுறை எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம கடைபிடிக்க வேண்டும். அடுத்து திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகள், நம்ம புதிதாக திருமணம் இல்ல, அதாவது திருமண வாழ்க்கையில நுழைகின்றோம், அவர்களுக்கென்று சில அறிவுரைகள் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இப்ப ஆணுக்கென்று சில அறிவுரை, பெண்ணுக்கென்று சில அறிவுரை. ஆணை பொறுத்தவரை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடம் சிறந்தவரே. உங்களில் சிறந்தவர் யாரு, மனைவியிலும் சிறந்தவரா இருக்கணும். ஊர் உலகத்துல சிறந்தவரா இருக்கிறாரு, வீட்டுல வந்து கேட்டா அவரை பத்தி நான் சொல்லணும், ஊருக்கு தான் ஒரு பெரிய இங்க வந்து அவர் பண்ற அட்டகாசத்தை பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது. என் கணவரா அவரு ரொம்ப நல்ல மனுஷன், யார் சொல்லணும், கெட்டிய மனைவி சொல்லணும். அப்ப அப்படி நம்முடைய அந்த காரியங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பை போன்றவள். விலா எலும்பு இருக்கு, அது வளைந்துதான் இருக்கும். வளைந்தது என்றால் அவங்களுடைய புத்தி கொஞ்சம் கோணலாக, பெண்ணுடைய இயல்பான தன்மையே அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய சிந்தனை என்பது கொஞ்சம் கோணலாக தான் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்வோம், அவங்க சரியா புரிந்து கொள்ள மாட்டாங்க, நமக்கு கோபம் வரும். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி நடந்துக்கிடணும், நீ வளைந்த விலா எலும்பை, வளைந்து போன ஒரு பொருளை டக்குன்னு போய் பிடிச்சி நிமித்தினா என்ன ஆகும், உடைஞ்சு போகும், உடைந்து விடும். அதே கட்டத்தில் அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குனால அது பிரச்சனை தான். அப்ப அப்படி இல்லாம இப்படி இல்லாம இருந்துக்கணும், ஒரடியா போய் நிமித்தவும் கூடாது, அதனால வளைந்த மாதிரி விட்டு விடவும் கூடாது. அப்படி திருமண வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். அதே போன்று பெண்ணை பொறுத்தவரை கணவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயத்தில் கணவருடைய இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஜிதா செய்வது என்பது மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்வதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாருடைய காலில் போய் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறாங்களே, கபர்கள்ல போய் விழுந்து கிடக்கிறாங்களே, இதை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை, அது ஷிர்கான ஒன்று. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதர்களில் யாருக்காவது சஜிதா செய்வதை மார்க்கத்தில் இருக்குமானால் ஒரு பெண்ணை கணவருக்கு சஜிதா செய்யுமாறு நான் சொல்லி இருப்பேன். அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கணவருடைய சொல்லுக்கு ஒரு பெண் கட்டுப்பட்டு நடக்கணும். இப்படி இருந்தார்களே ஆனால் அந்த திருமணம் என்பது, அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில, ஒரு அன்பான முறையில், ஒரு அந்யோன்யமாக கடைசி வரை கொண்டு செல்ல முடியும். அப்ப இதையெல்லாம் நம்முடைய அந்த திருமணத்தில் புதிதாக நுழையக்கூடியவர்கள் இது நம்முடைய கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் செய்தவர்கள் கூட இப்படிப்பட்ட அந்த வழிமுறை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு கணவர் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், அதற்கான வழிகாட்டுதலை நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த வழிகாட்டுதலை நம்ம எடுத்து நடக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நம்ம எடுத்து நடந்தோம் ஆனால் அது உலகத்திலும் மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று தரும்.
அப்ப அந்த கவனத்தை வைத்து நம்முடைய காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின அடிப்படையில் அமைத்துக் கொள்வோமாக. இப்போது கொடுக்கப்படுகிறது இந்த டீ, இதெல்லாம் மாப்பிள்ளையினுடைய செலவு தான், பெண் வீட்டாருடைய செலவு கிடையாது. ஏனென்றால் இஸ்லாம் அதை தான் சொல்லுகிறது, மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். திருமணத்தை முன்னிட்டு செய்யப்படக்கூடிய விருந்து என்பது மாப்பிள்ளை சார்பில் தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இதையும் நாம சொல்லிக்கொண்டு அடுத்து இந்த திருமணத்தை முன்னிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் சில பிரார்த்தனைகளை சொல்லி தராங்க. சாப்பிட போறோமா அதுக்கென்று ஒரு பிரார்த்தனை, தூங்க போறோமா அதுக்கென்று பிரார்த்தனை. அதே போன்று புதிதாக திருமண பந்தத்தில் இணையக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு ஓதக்கூடிய அற்புதமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனை இந்த தம்பதிகளுக்கு கூறியவர்களாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அந்த பிரார்த்தனை அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்கள் மீது தன்னுடைய அருளை பொழிவானாக, உங்கள் இருவரையும் நன்மையான விஷயத்தில் ஒன்றிணைப்பானாக என்பது இந்த துஆவுடைய பொருளாக இருக்கிறது. இதை ஓதியவர்களாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்து ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.